என்ன சிங்கம் வெறுங்காலில் ஓடிக்கிட்டு இருக்க? காலில் இந்த இடத்துல அக்கீலிஸ் டெண்டானில் பெயின் வந்துருச்சு, கிறண்ட காலில். ஸோ அதனால தான் ஷூவை கழட்டி வச்சுட்டு வெறுங்காலில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அக்கீலியஸில் பெயினா? அது எப்படியா உனக்கு பெயின் வந்தது? உண்மையை சொல்லி என்ன பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி EOSL போட்டு ஓடினேன், புது EOSL போட்டு. அதில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக். அதானே புது ஷூ எடுத்துகிட்டு போய் 16 கிலோமீட்டர் ஓடி இருக்க. ஒரு ஆர்வ கலரில் ஓடினேன், என்ன பண்ணுறது? அதாவது புது ஷூக்குன்னு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கியா, அதை பொறுத்து தான் நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ 30லேருந்து 50 கிலோமீட்டர் வரையும் நீ ஈஸி ரன்னாக ஓடணும். அதுவும் பாட்டாக பிரித்து ஓடணும். முதல் நாள் 5 கிலோமீட்டர் வரையும் ஓடணும், அதுக்கடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸி ரன் ஓடணும். இந்த மாதிரி பிரித்து ஓடினா தான் அந்த ஃபோமு செட் ஆகும். அது போக அதோட அப்பர் மெட்டீரியல் செட் ஆகும். இப்படி நீ புது ஷூவை எடுத்துகிட்டு போட்டு லாங் ரன் பண்ண அப்படின்னா அக்கீலியஸில் பெயின் வரும், ஆர்ச் சப்போர்ட்டில் பெயின் வரும், பிளான்டர் ஃபிசியடிஸில் பெயின் வரும், காஃப் மசில் பெயின் வரும். ஏன் அப்பர் மெட்டீரியல் செட் ஆகாமல் பிளிஸ்டர்ஸ்லாம் வரும் நமக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் செட் பண்ணுற வரையும் ஒரு ஷூவை வந்து நம்ம பழகணும். ஒரு சில ஆள் வெயிட் ப்ரொப்போர்ஷனை பொறுத்து 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் சில பேத்துக்குலாம் ஸ்க்யூஸ் ஆகிருக்கு, 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்க்யூஸ் ஆகிருக்கு, அந்த ஃபோம் ஆக்ட் ஆகிறத சொல்கிறேன். ஸோ அதனால் உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நீ நிறையா மரத்தான் போகிற ஆள், நீயே இப்படி பண்ணலாமா? கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்ட கலராக ஷூவை வாங்கி போட்டு சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலருன்னு போட்ட இப்போ பார்த்தியா வெறுங்காலில் ஓடிக்கிட்டு இருக்க.